9th CBSE Max exercise 1.4ல first sum நம்ம பார்க்குறோம். Classify the following numbers as rational or irrational. இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா நம்பர்ஸு, அது ரேஷனல் நம்பரா இல்லை இர்ரேஷனல் நம்பரா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஓகே, 2 minus √5. இப்போது இதில் 2 அப்படிங்கிறது ரேஷனல் நம்பர், √5 அப்படிங்கிறது இர்ரேஷனல் நம்பர். ஒரு ரேஷனல் நம்பர்லேருந்து ஒரு இர்ரேஷனல் நம்பரை மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இர்ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும். irrational number. இப்போ இந்த எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு முன்னால நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ரேஷனல் நம்பர் இருக்கு இல்லையா, அது கூட ஒரு இர்ரேஷனல் நம்பர், ரேஷனல் நம்பர் ஒரு இர்ரேஷனல் நம்பர், இது ரெண்டுமே நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, எடுத்துக்கும் போது ஒரு ரேஷனல் நம்பர் கூட ஒரு இர்ரேஷனல் நம்பரை அடிஷன் ப்ளஸ் பண்ணாலோ இல்லை மைனஸ் பண்ணாலோ இல்லை மல்டிப்ளை பண்ணாலோ இல்லைன்னா டிவிஷன் பண்ணாலோ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா இர்ரேஷனல் நம்பர் தான் ஆன்சராக கிடைக்கும். ஓகே, இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ 2ங்கிறது நம்பரு, √5ன்றது இர்ரேஷனல் நம்பர். இர்ரேஷனல் நம்பர்னா என்ன? நான் ரிப்பீட்டிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங். அந்த நம்பரை வந்து இந்த நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கிடைக்கிற ஆன்சரும் எப்படி இருக்கும்? நான் ரிப்பீட்டிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் நம்பராக தான் நமக்கு கிடைக்கும், பாயிண்டில் தான் கிடைக்கும். அதுவும் வந்து நான் டெர்மினேட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர் என்னது? இர்ரேஷனல் நம்பர். இப்போ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும் உங்களுக்கு. அதே மாதிரி இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு இர்ரேஷனல் நம்பரையும், இப்போது ரேஷனல் நம்பரு இர்ரேஷனல் நம்பரு நம்ம இந்த மாதிரி அடிஷன் பண்ணவோ சப்ட்ராக்ட் பண்ணவோ இல்லை மல்டிப்ளை பண்ணாலோ இல்லை டிவிஷன் பண்ணாலோ நமக்கு ஆன்சர் இர்ரேஷனல் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி ரேஷனல் நம்பரையும் ஓகே, ரேஷனல் நம்பர் இருக்கு இல்லையா, அதையும் இன்னொரு ரேஷனல் நம்பரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடிஷன் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு, ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும். அதே மாதிரி அடிஷன் பண்ணாலோ இல்லை சப்ட்ராக்ட் பண்ணாலோ இல்லை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலோ இல்லை டிவிஷன் பண்ணாலோ கிடைக்கிற ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா ரேஷனல் நம்பர் தான் ஆன்சராக கிடைக்கும். ஓகே, இந்த பேசிக் கான்செப்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இர்ரேஷனல் நம்பரையும் ஆட் பண்ணாவோ சப்ட்ராக்ட் பண்ணாவோ மல்டிப்ளை பண்ணாலோ டிவிஷன் பண்ணாலோ என்ன கிடைக்கும்னா ரேஷனலும் கிடைக்கும் இர்ரேஷனலும் கிடைக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம அடுத்த சப்டிவிஷன் பார்க்க போகிறோம், சப்டிவிஷன் 2. இப்போ இதில் இந்த கொஸ்டின் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 + √3 √23 மைனஸ் √23. இதோட ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ப்ராக்கெட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ப்ராக்கெட் முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கா? கிடையவே கிடையாது. முன்னாடி ஏதாவது சிம்பிள் இருக்கா? மைனஸ் அப்படி ஏதாவது சிம்பிள் இருக்கான்னா அதுவும் கிடையாது. அப்போ நம்ம அந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ எப்படி எழுதணும்? 3 + √23 மைனஸ் √23. இப்போ இந்த மைனஸ் √23யும் ப்ளஸ் √23யும் அடி ஆகிடும். இப்போ ஆன்சர் என்னது? 3. 3ங்கிறது ரேஷனல் நம்பரா இர்ரேஷனல் நம்பரான்னு கேட்டிங்கன்னா ரேஷனல் நம்பர். அப்போ ஆன்சர் என்னது? ரேஷனல் நம்பர். இதுதான் இந்த செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர். ஓகே, இது வந்து ரேஷனல் நம்பர். இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? 2 √7 டிவைடட் பை 7 √7. ஓகே, இப்போ இந்த டிவிஷனில் இருக்கிறதுல இந்த √7ஐயும் அடிச்சு கொடுத்துடலாம். ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2/7. 2/7 அப்படிங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர். ஓகே, அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் நம்ம பார்க்குறோம். ஃபோர்த் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? 1/√2. இப்போ ஒரு ரேஷனல் நம்பர் 1ங்கிறது ரேஷனல் நம்பர், √2 அப்படிங்கிறது இர்ரேஷனல் நம்பர். ஒரு ரேஷனல் நம்பரையும் ஒரு இர்ரேஷனல் நம்பரையும் ஆட் பண்ணாலோ மல்டிப்ளை பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இர்ரேஷனல்ன்றது தான் ஆன்சராக கிடைக்கும். ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம் இது ஒரு இர்ரேஷனல் நம்பர். ஓகே, 2 இர்ரேஷனல் நம்பர் இன்னொரு இர்ரேஷனல் நம்பர், 2 இர்ரேஷனல் நம்பரையும் ப்ளஸ் பண்ணாலோ
மல்டிப்ளை பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ இல்லை டிவைட் பண்ணாலோ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெண்டுமே இரேஷனலாக இருந்துச்சுன்னா கிடைக்கிற ஆன்சர் வந்து ரேஷ்னலாகவும் இருக்கும் இரேஷ்னலாகவும் இருக்கும். ரேஷ்னல் அண்ட் இரேஷ்னல் கிடைக்கும். இந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ 4th சப்டிவிஷன் நம்ம முடிச்சாச்சு. இப்போ 5th சப்டிவிஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th சப்டிவிஷனில் பாருங்கள் 2 பைன்னு கொடுத்துருக்காங்க. பை அப்படிங்கிறது இரேஷ்னல், 2 அப்படிங்கிறது ரேஷ்னல். ஸோ நம்ம ரேஷ்னல் நம்பரையும் இரேஷ்னல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணாலோ ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? இரேஷ்னல் நம்பர் தான் கிடைக்கும். ஆன்சர் என்னது? இரேஷ்னல் நம்பர். அவ்வளோதான் இந்த சம். நம்ம ஃபஸ்ட்டு 1.4ல் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருக்கக்கூடிய 5 சப்டிவிஷன் நம்ம முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் எப்படி செய்கிறதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.